ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிதேந்திரா. இதோ வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லப்பர் பந்து திரைப்படத்தோட விமர்சனம் தான். அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், சஞ்சனா, ஸ்வசிகா, காளி வெங்கட், பாலசரவணன், தேவதர்ஷினி, பிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்க ஒரு கிரிக்கெட்டை மையமாக வச்ச ஒரு படம். ஸோ கிரிக்கெட் தான் படத்தோட கருவே. அதை சுற்றி என்ன நடக்குது, அதை சுற்றி என்ன பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்றது தான் ரெண்டு பேருக்குள்ள, அதாவது தினேஷ் அண்ட் ஹரிஷ் கல்யாணுக்குள்ள. இந்த படம் வந்து ஷியான் ரோல்டன் மியூசிக் போட்டிருக்காரு. தமிழரசன் பச்சமுத்து அவரோட முதல் படம். படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரீசன்ட் டைமில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன லேக் கூட டைரக்டர் வந்து கொடுக்கவே இல்லை. அதாவது படம் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சதுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ கண்டென்டாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தார். அதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தமிழரசன் பச்சமுத்து. இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு, அந்த இடத்துல நம்ம கெத்துனா இருந்திருப்பாரு. கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரண்ட் ரோ டிரெக்டராக வருவார் ஃபியூச்சரில் அப்படின்றத நம்பலாம். ப்ராமிசிங்கான டிரெக்டர். அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து வேறு லெவலில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண், தினேஷ் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஈகோ கிளாஷ், அதனால் என்ன ஆகுது அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் விளையாட்டு எல்லாம் கலந்து அதை மையப்படுத்தியே கொண்டு போயிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் வந்து புரட்சிக்கலைஞர் கேப்டனோட தீவிர ஃபேனாக வர்றாரு. ஸோ அவர் என்ட்ராகிற அந்த இதுலலாம், அவர் கிரவுண்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த எந்த பாட்டு போடுவாங்க, பொன்மன செல்வன்லேருந்து நீ பொட்டு வச்ச தங்குறதும். ஸோ அது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹரிஷ் கல்யாண் வந்து தளபதி விஜய் ஃபேனாக வர்றாரு. ஸோ அவர் வரும்போதெல்லாம் போக்கிரி படத்தோட ஆடுங்கடா அந்த பாட்டு வந்து போடுறாங்க ஓப்பனிங். ஸோ தினேஷோட பர்ஃபார்மன்ஸ், ஹரிஷோட பர்ஃபார்மன்ஸ், எனக்கு ஹரிஷ் கல்யாண் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து அவரோட வந்து நல்ல ஒரு அவரோட பெஸ்ட்டு கொடுக்குறாருன்ற மாதிரி தான். ஏன்னா பார்க்கிங்கே நான் பார்த்தேன். ஸோ எம்எஸ் பாஸ்கருக்கும் அவருக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரின்றது அவ்வளோ நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த மாதிரி ரோல், இந்த ஈகோ கிளாஷ் வந்து வர்ற மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் நல்லாவே செட் ஆகுது. ஸோ அந்த வகையில் வந்து ஹரிஷ் கல்யாணோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அண்டு தினேஷ், அட்டகத்தி தினேஷ் வந்து மனுஷன் வந்து 100% இல்லைங்க, 200% கொடுத்துருக்கிறார். ஆக்சுவலி நடுவில் அவர் நிறைய படங்கள் பண்ணார், அதெல்லாம் வந்து சரியாக போகலை. பட் இந்த படத்தில் அவர் உண்மையிலே வந்து 200% கொடுத்துருக்காரு. அந்த கோவப்படுற அந்த சில சீன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அவர் அந்த முறைக்கிற விதம். ஸோ இவர் வந்து ரெண்டு விதமான ஆங்கிளில் வர்றாரு. அதாவது யங்காக ஒரு காலகட்டத்துலையும் ஏஜ்டாக ஒரு காலகட்டத்துலையும் வர்றாரு. ஸோ அவரோட பொண்ணை தான் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து லவ் பண்ணுறாரு. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த லோயர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கவங்க, அந்த சேரியில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க ஒரு மிடில் ஏஜ் வரும்போதே அவங்க பசங்க, பொண்ணோ பையனோ, அவங்க நல்லா வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க, வயசுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அது ஆக்சுவலி பார்க்கும்போது. அதாவது ரொம்ப வயசானவரும் இல்லாமல் மிடில் ஏஜ், அவங்களுக்கு ஒரு டீன் வயசில் ஒரு 18-19 இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்வசிகா அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஞ்சனா வந்து ஆக்சுவலி அட்டகத்தி தினேஷாக வர அவங்க ஒய்ஃப் கேரக்டர் வந்து இந்த ரக்கடாக ஒரு ஆள் இருப்பாங்க. அதுதான் சொன்னேன் இல்லையா, இந்த சேரியில் இருக்கிறவங்க அவங்களெலாம் வந்து ரொம்ப சாஃப்டாகலாம் பேச மாட்டாங்க. அண்டு புருஷனே வந்து பயப்படுவார் பொண்டாட்டியை பார்த்து. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த கேரக்டர் அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி அவங்களும் அவங்களோட பார்த்து ரொம்ப. இதில் இன்னொரு கேரக்டர் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா காளி வெங்கட். ஸோ ஊரில் ஒருத்தர் கண்டிப்பாக அந்த மாதிரி இருப்பார், காளி வெங்கட் கேரக்டர் மாதிரி. அதாவது ஊருக்காக ஏதாவது செய்யணும். இப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் ஃபேனு. அந்த ஜாலி டீம்ன்ற அந்த டீமுக்கு அவர் தான் கேப்டனாக வர்றாரு. ஸோ அந்த கிரிக்கெட்டை மையமாக வச்சு அவங்க ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு ஆஸ்பைரர் இருப்பார் ஊரில். நம்மளும் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வர்றாரு. ஸோ டிஎஸ்கே அவரும் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடில் அந்த ஜாதி அந்த இது ஓகேங்களா. ஸோ ஜாதி பற்று உள்ள ஒருத்தராக வராரு. அதாவது கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து மேலே வரக்கூடாது, தன்னுடைய ஜாதி ஆளுங்க தான் வரணுன்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அவரும் அவரோட பார்த்து சூப்பராக பண்ணார். பாலசரவனோட நிறைய கவுண்டர்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடி. அண்ட் அவரும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நல்லாவே பண்ணியிருக்காரு. ஹரிஷ் கல்யாணோட ஃப்ரெண்டாக த்ரூ அவுட் வந்திருக்காரு. அண்ட் இதில் என்னென்னா, ஒரு ஹலோ அப்படின்ற ஒரு வேர்டு வந்து எப்படி ஒரு மனுஷனை ட்ரிகர் பண்ணுது அப்படின்றது. ஸோ ஹரிஷ் கல்யாண் ஒரு இடத்துல சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து இதோட ஈகோவையே ட்ரிகர் பண்ணோம், தினேஷோட ஈகோ. ஸோ நார்மலாக வந்து பார்க்கும்போது ஹலோன்றது ஒரு நார்மல் வேர்டு தான். பட் அது எப்போ வந்து ஒரு ஈகோ ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக மாறுதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து காட்டியிருந்தார். அது ஆக்சுவலி அது உண்மை தான். ஏன்னா
நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு காண்டில் இருக்கும்போது, ஒரு ஒரு ஆதங்கத்தில், கோவத்தில் இருக்கும்போது ஹலோன்னு யாராவது சொன்னால் நமக்கு சுல்லுன்னு தலைக்கு ஏறும். ஸோ அதை அழகாக தினேஷ் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது. இன்டர்வல் வந்து 4 பேருமே, அதாவது அட்டகத்தி தினேஷ், அதுக்கப்புறம் அவரோட பொண்டாட்டி, பொண்ணு, அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண். இப்போ ஹரிஷ் கல்யாணும் அவரோட தினேஷோட பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. இந்த 4 பேருமே ஒரு கட்டத்தில் வந்து பிரிகிறாங்க. அதாவது மென்டலி வந்து ஃபிசிக்கலி வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்தாலும் மென்டலி வந்து செப்பரேட் ஆகிற மாதிரி காட்டி அது நல்லா இருந்தது. ஈகோக்காக என்னை விட்டு கொடுத்துட்டல. ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்கலாம் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. பாட்டு வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு தான் போட்டிருக்காரு ஷான் ரோல்டன். சூப்பராக இருந்தது. அந்த கதைக்கு என்ன தேவையோ மாண்டேஜ் சாங் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்கே வரக்கூடிய பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சீனுக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி, கவுண்டர் பாயிண்ட் மாதிரி அதை அழகாக டைரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தார். சில்லாஞ்சிருக்கியே கிரிக்கெட்டை விட காதல் பெருசா போயிடுச்சு. சில்லாஞ்சிருக்கியே. ஸோ கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் கிளைமேக்ஸில். ஸோ ஏன்னா லோயர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வரவே கூடாது. திறமை தான் முக்கியம், டேலண்ட் தான் முக்கியம். அல்டிமேட்லி எண்ட் ஆஃப் த டே திறமை இருந்தால் யார் வேணால் வரலான்ற மாதிரி ஒரு அழகான ஒரு திருப்பத்தோடு முடிச்சிருக்காரு, ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காரு படத்தை. வழக்கமாக நம்ம என்ன நினைப்போமோ அந்த மாதிரி முடிக்காமல் அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹெல்த்தியாகவும் பாசிட்டிவாகவும் இருந்தது. ஆக்சுவலி அது படம் பார்த்து முடிச்சிட்ட உடனே இந்த முடிவு தான் கரெக்டானதுன்றது நம்மளுக்கே வந்து ரியலைஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்த படங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். நீங்களும் கண்டிப்பாக இது தேட்டரில் போய் பாருங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.